மகிமையாரியாசிறு வயல்கள் அறிவாரோ எல்லா உயிர்களிலும் எல்லா உயிர்களிலும் இருக்கும் பொருளை எல்லா உயிர்களிலும் இருக்கும் பொருளை எப்படி நீ காணுவா அங்கிருநாளும் தங்கி முழங்கிடும் ஆதிவரம் அங்கெங்குநாதம் தங்கி முழங்கிடும் ஆதிபரம் பொருளான் அடியவர்களும் ஆதிகேசவன் தங்கிடு தௌமணி தாசர் பொறுமகன் தங்கிடு தௌமணி தாசர் பொறுமகன் தாசரா செய்தி வாசரா பெருமகன் எல்லாரும் வாழ்க வையகம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்கே உலகி வள்ளுவன் தந்தம் வாக்கு கற்றதனால் ஆய பயனுக்கள் வளறிவன் அற்றால் தொழானே என்றபடி பெருத்த சபை எப்பேற்பட்ட சபை அப்போது பிடியில் அகப்படும் மலையாய் அன்பெனும் குளிர்ப்புகும் மனசாய் அன்பெனும் கரத்தமர் அமுதாய் அன்பெனும் கடத்துள் அரங்கினும் கடலாய் அன்பெனும் வளைக்குள் படுவரம் உள்ளாய் அன்பெனும் உயிரொலி பரசவமாய் பரசவம் என்று சொல்லக்கூடிய சூரிய உலகத்தை காத்து வரக்கூடிய ஆண்டவன் நம்ம எல்லோரையும் காப்பாராக. உண்மை மறைப்பெண்ணும் பேதமெறிக்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு என்பது வேதாகம சார நீதிமொழி. ஆதலால் அந்த அறிவுக்கு காரணமானவனும் அந்த காரணத்திற்கு கண்ணியம் இல்லாதவனும் ஆகவே காரணக்காரிய மொழியாளர்கள் என்று பொருளால் ஒன்றுமாக இருந்தவனும் சிந்தை செல்லாதவருக்கு தூரமானவனும் அன்பினாலே ஆராதிக்குங்கால் ஐக்கியப்பட்டு அவன் அன்பை வடிவாக காணப்படுவதாலும் மனுவாந்திர கர்ப்பாந்திர யுகாந்திர சர்வ சம்மார முடிவிலே சம்மார முடிவில் நாசமற்றவனும் வேத சர்க்கிள் கலையாக ஆரம்பத்தில் ஓம் என்று சொல் முன்னர் உணங்கு முடிவில் சுந்தரமூர்த்தியா ஓம் என்று சொல் முன்னர் தொடங்கு முடிவில் நமவென்ன சொல்லோடு உருவமாகிய உண்மை ஞான சொரூப நிலைப்பொருள் என்று சொல்லக்கூடிய அதுதான் என்ன எக்கெழுத்து மந்திரம். எக்கெழுத்து மந்திரம் என்றால் என்ன? தாரக மந்திரம். தாரக மந்திரம் என்றால் என்ன? குழந்தரும் செல்வம் தந்திலும் அடியார் படும் துயரமெல்லாம் நிரந்தர செய்யும் நீள்விசும் பொருளும் அவர்களோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திரு பெற்ற தாயினும் ஆயிரச் செய்யும் நலம் தர சொல்லி நான் கேட்டுக்கொண்டேன். நாராயணா என்று நாமம் காலையில் ஒருவன் எழுந்து குளித்து விட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த திருநாமத்தை அணிந்து கொண்டு ஓம் நமோ நாராயணா என்றால் அதில் இருக்கக்கூடிய அத்தனை துயரங்களை போக்கவல்ல எம்பெருமான் யுகாதி கடவுள் உலகளந்த பெருமாள் சிருஷ்டி சம்காரம் என்று சொல்லக்கூடிய மூத்தோளிலே நடு நாயகமாக ஆளுநரை பள்ளி கொண்டவனாக ஊர்வன பரப்பன நடப்பன இருப்பன 7 வகை நோய் 4 வகை நோய் 7 வகை தோற்றம் 84 ஜீவ வேதங்களை தன்னுடைய குஷ்டியமாக வைத்து பாதுகாக்கக்கூடிய எம்பெருமான்
நான் தான். நமோ நாராயணா என்று சொல்லக்கூடிய 8 எழுத்து மந்திரம் கூடிய தாரக மந்திரத்திற்குரியவன். ஆமாம், அப்படிப்பட்ட ஆண்டவன் இந்த உலகம் எல்லாம் வாழ வேண்டும், ரட்சிக்க வேண்டும், இந்த உலகத்தை காக்க வேண்டும். அப்படி என்ற அவதயத்தோடு அவதாரத்தோடு, அதாவது உலகத்திலே கிரேதா திரேதா துவாபரி கலி என்று சொல்லக்கூடிய 4 யுகம், அந்த 4 யுகத்திலே எங்கு அதர்மம் தோன்றுகிறது, அப்படிப்பட்ட அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வந்து எம்பெருமான் என்று சொல்லக்கூடிய இந்த சக்கரபாணி. ஆமாம், அதர்மம் எங்கெல்லாம் தோன்றுகிறதோ அப்படிப்பட்ட அதர்மத்தை அழிக்க வல்லவன் தான் இந்த நாராயணன். எப்படி 10 அவதாரம் எதற்காக? திரேதா துவாபரி கலி என்று சொல்லக்கூடிய 4 யுகத்திலே கோவிந்தா என்று குப்பைமேட்டிலே இருந்து அழைத்தாலும் சொல்லி ஓடி வந்து காக்கக்கூடிய பரம்பொருள் அல்லவா நாராயணன் அல்லவா? ஆமாம், அப்படிப்பட்ட ஆண்டவன் சக்கரபாணி. சர்வலோகங்கள் புகழும், சர்வலோகங்கள் புகழும் சக்கரபாணி. செய்திட்ட பேரவை அழிப்பெண் அகம யோகிக்க கருளை கொடுப்பெண். அக்கிரமம் செய்திட்ட பேரவை அழிப்பெண் அகம யோகிக்க கருளை கொடுப்பெண். மிக்க வெள்ளாகத்தில் நெஞ்சில் அழிப்பேன். மிக்க வெள்ளாகத்தில் நெஞ்சில் அழிப்பேன். மேலவருக்கு கருணையை கொடுத்தேன். பக்தன் நாராயணா கோவிந்தா நாராயணா என்று ஓடி வருகின்றான். யார் என்று கவனிக்கலாம். இல்ல நான் ஓசி சீனிவாசன் கண்ணாமுட்டியே. நாராயணா கோவிந்தா. நீ யாரை பார்க்க போற? எதுக்காக போற? ஏன் போற? திருப்பதிக்கு. திருப்பதிக்கா? திருப்பதிக்கு எதுக்காக போற? நானு எனக்கு ரொம்ப நாளா எங்க பொண்டாட்டிக்கு குழந்தை இல்ல. குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால வெங்கடேசா என் பொண்டாட்டிக்கு நீ புள்ள கொடுத்தனா? கன்றாவி ஏண்டா திருப்பதி வெங்கடாஜலபதி வந்து உன் பொண்டாட்டிக்கு புள்ள கொடுக்குறாரு. ஐயோ என் பொண்டாட்டிக்கு புள்ள இல்லைங்க. நாராயணா கோவிந்தா ஏழுமலையானே என் பொண்டாட்டிக்கு ஒரு புத்திர பாக்கியம் கொடுத்தா ஒரு முடிக்கு 3 முடியா காணிக்கை செலுத்துற அப்படின்னு வேண்டிக்கின ஏழுமலையான திருப்பதிக்கு போய்கினே இருக்கிறேன். அதனால அதை ஏத்தி போய்கிட்டு புள்ள பிறந்தது. அதனால உன் புள்ள முடி, உன் பொண்டாட்டி முடி, 3 முடி, உன் முடி, மும்முடி இது மேல இருக்குது. ஆமா, ஏன்னா திருப்பதிக்கு போய் மொட்டை அடிச்சாக்கா இலவசம் போட்டுக்கிறாங்க. ஆனா அங்க போனா சைடுல கேட்டுக்கிறான் காசு இழுத்து வச்சு மொட்டை அடிச்சிட்டு காசு கொடுத்தா ஒழுங்கா அடிக்கிறான். ஆனா கேமரா வேலை செய்யுது. வேலை செஞ்சாலும் அதனால என்ன பண்றாங்க, இலவசம் போட்டுக்கிறான் திருப்பதியில. ஆனா அங்க போனா அவங்க பிளேட் எடுத்து வச்சுட்டு உடனே தள்ளு 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 அப்படி அந்த காசு கொடுத்தா ஒழுங்கா அடிக்கிறான் மொட்டைய. அப்படி அந்த காசு கொடுக்கல வச்சுக்க சனி மூல பக்கமா ஒரு அவ தொங்கும், கொடுக்க மூல பக்கமா அவ தொங்கும். டேய் அதனால்தான் அதாவது திருவண்ணாமலை சேகர்வாதியர் பாடுவாரு, அது ரோட்டு நண்டு போட்டுக்கிட்டு கேட்டு போட்டு காசு வாங்க இழப்பையாவே இழப்பையா. அந்த ரோட்டு நண்டு போட்டுக்கிட்டு கேட்டு போட்டு காசு வாங்க இடப்பையா நீ இடப்பையா. இவன் என்ன அதனால
இவனுமே தெரிஞ்ச மாதிரி ஆட்டுறான். அதுக்கு என்னடா அர்த்தம்? அதனாலங்க டேய் அவங்கிட்ட போய் ரோட்டு 2 போறதுக்கு ஒரு ரோடு வரதுக்கு ஒரு ரோடு அங்கங்க கேட்டு ஆனா அங்கெல்லாம் என்ன வாங்குறாங்க? காசு வாங்குறாங்க. ஆமா. அதனால நான் என்ன பண்ண அங்க போய் நம்ம காசு கொடுக்கறத விட எங்க ஊர் பரியலிக்கிட்ட கூட்டு அப்படியே 3 மொட்டையை அடிச்சிட்டு நன்றாக பிடிச்ச கம்னாட்டி பையா சொல்றா 3 மொட்டையை அடிச்சு மொட்டை அப்படியே இந்த முடிய எடுத்துக்கிட்டு நேரா திருப்பதிக்கு போயினே குறுக்கால நீ மறிச்சு ஜெய் நீ எந்த ஆண்டவனை பார்க்க வேண்டும், எந்த ரிஷிகேஸ்வரை பார்க்க வேண்டும், அது எந்த வெங்கடாஜலபதியை பார்க்க வேண்டும் என்று அந்த வெங்கடாஜலை பார்க்க போகின்றாயே அது யார் தெரியுமா? நான் வாசவன் ரிஷிகேசவன். ஏய் வீர நான் வாசவன் ரிஷிகேசவன் வசமான கம்சனீத பாசராய்கள் பிறந்தவன் மோசமான கம்சனீத பாசராய்கள் பிறந்தவன் அட்டால் என்று அவையம் காத்த ஆயர்களை காத்தவன் நான் வாசவன் ரிஷிகேசவன். நீ போறிய பார்க்க போறிய அந்த வெங்கடாஜலபதி நான் தான்டா. சரி டேய் நீ வெங்கடாஜலபதி பார்க்க போற. ஆனா இந்த நாமத்தை இப்படி போட்டுக்கிறிய டேய் நான் போட்டுக்கிறேன் இந்த ஏன் இருக்கிற நாமத்தையும் பாரு உன் நாமத்தையும் பாரு ஏன்டா கம்யூனிட்டி என்ன நாமண்டாது? உடம்பட்டு கடம்பட்டு உடம்பைய சேர்த்து ஒரே நிமிஷத்துல கடன் அடிச்சிட்டாங்க. உடம்பட்டு கடம்பட்டு உடம்ப நீ தேத்து கடங்காரன் வந்து நின்னா நாமத்தை நீ சாத்து. கடங்காரனுக்காக போடுற நாமம் இது. கடன் கொடுத்தவன் வந்து கேட்டா என்ன அம்போ நாம 3 ராமம் போட்டு வேண்டியது அதுக்காக இந்த சிம்பிள். ஆமா இப்ப ஏன் அங்கங்க போற? எங்க ஓனரே எடுத்துக்க இந்த நடராஜன் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு நம்ம எங்க அம்போக தேக்க முடியாது சரி நினைச்சு இன்னைக்கு ஆள் வரல. அதனால அவர் வந்து காசு கேட்டாருன்னு வச்சுக்க வட்டி போயிடும். வந்து ஏசனாருனாலுமே கொடுக்குறோம் வரல அப்படின்னு ஏசனாருன்னு வச்சுக்க வட்டி போயிடும். அப்படியே இல்லன்னு வச்சுக்க ஒரு அடி அடிச்சானா வேகமா விறுவிறு வந்து அப்படியே லேசா ஒரு கையை அடிக்க தேவையில்ல. லேசா கை மேல பட்டதுன்னு வச்சுக்க வட்டி அசலும் போயிடும் எல்லாமே போயிடும். கண்ணாமுட்டி இந்த நாமத்தினுடைய மகிமை சொல்றேன் கேட்டா நீ என்னமோ சொல்றியே. அதாவது ஒரு ஊர்ல ஒரே தெருவு ஒரு ஊர்ல ஆமா அந்த தெருவுல அண்ணாண்ட வந்து கல் உடைக்கிற செட்டியாரு இன்னாண்ட வந்து ஏழை விவசாயி எதிரெதிர் வீட்டுக்காரன். அந்த எதிரெதிர் வீட்டுக்காரரா இருக்கும்போது அந்த கல் உடைக்கிற விவசாயி என்ன பண்ணுவார் தெரியுமா? காலையில எழுந்திருப்பாரு குளிப்பாரு. இது ஒரு திருநாமம் என்று சொல்லக்கூடிய இந்த நாமத்தை நெத்தியில அழகா போடுவாரு செட்டியாரு. நாராயணா கோவிந்தான்னு சொல்லிட்டு அவர் வேலைக்கு போயிடுவாரு. ஆனா அது போறதுக்கு முன்னே இந்த விவசாயி எழுந்திருப்பான். எழுந்து என்ன பண்ணுவான்? ஏறு மாடு கலப்பை எல்லாத்தையும் பூட்டிக்குவான். ஆனா இவன் நாமம் போட மாட்டான் குடிக்க மாட்டான். அந்த செட்டியாரை எட்டி பார்ப்பான். அந்த நாமத்தை மட்டும் பார்த்துட்டு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு போயிடும். ஆமா இப்படியே நடத்தினே வந்தாங்க. ஒரு நாள் என்ன பண்ணாரு? இந்த செட்டியார் 4 மணிக்கு எழுதிச்சாரு. அவசரம் அவசரம் குளிச்சாரு நாமத்தை போட்டாரு கிணறு வேலைக்கு போயிட்டாரு. போயிட்டாரு. அந்த விவசாயி பார்த்தான் இவன் 6 மணிக்கு எழுந்திருச்சான். உடனே என்ன பண்ண ஏறு மாடு கலப்பெல்லாம் போட்டான். எதிர் வீட்டுக்காரரை பார்த்தான். எதிர் வீட்டுக்காரர் இல்ல ஏன்னா தினந்தோறும் பாக்குறானே இந்த செட்டியார் நாமத்தை பார்க்கலையே என்னடா பண்றது அப்படின்னு செட்டியார் போராட்டிட்டு போனான். அம்மா அம்மா உங்க வீட்டுக்காரர் எங்கன்னு கேட்டான். அப்பா எனக்கு தெரியாது எங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு இன்னும் வேலையாட கிணறு வெட்டணுமா அதனால போயிட்டாரு இருட்டு மேல போயிட்டாரு அப்படின்னு. எந்த இடத்துல போய்கிறாரு யார் வீட்டுக்கு போய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிடுக்கிட்டு அங்க போனான். அப்ப செட்டியார் என்ன பண்ணாரு? இறங்கி கிணத்துல இறங்கி வெட்டுறாரு. அப்படி வெட்டும்பொழுது டங்குன்னு ஒரு சத்தம் கேட்டுது. நங்குன்னு ஒரு சத்தம் கேட்டுது. இல்லைன்னா நங்குன்னு ஒரு சத்தம் கேட்டு பார்த்தா தோண்டி பார்த்தா ஜபாரு ராமா வைடூரியம் முத்து நவரத்தினம் அப்படியே ஒரு புதையல் பானை கிடைச்சது. ஆமா கிடைச்சது. பார்த்தா செட்டியாரு இந்த நாமத்தை நம்ம போடுறோம் ஆண்டவன் நாராயணன் நமக்கு காமிச்சு விட்டான்
அப்படி சுத்தி படுத்து மேல ஒரு பார்வை விட்டாரு. யாரும் பார்க்கலடா சாமி. அப்படி என்ன பண்ணாரு, அவசரமா என்ன பண்ணாரு, ஒரு துணியை எடுத்து அவர் கட்டி இந்த வேஷ்டி எடுத்து போட்டு அது மேல போட்டாரு. அதுக்குள்ள இந்த விவசாயி போனாரு. விவசாயி பார்த்தாரு, இப்படி எட்டி பார்த்தாரு. செட்டியாரே நான் பார்த்துட்டேன். ஆமா. ஆனா இவரு அவரு நினைக்கிறாரு, அவரு பார்த்துன்னு சொன்னது எது, நாமத்தை பார்த்துன்னு தான் செட்டியார் இவர் சொன்னார். விவசாயி செட்டியார் என்ன புரிஞ்சுக்கிறாரு, நம்ம எடுத்த புதையில பார்த்துட்டு நம்மளுக்கு இவன் போய் வெளியே சொன்னா அரசாங்கத்துக்கு தெரிஞ்சா அது சுத்தமா பறி போயிடும். ஐயா விவசாயி கீழே இறங்கி வா, ஏதோ பாத்துட்டேன், இதுல பாதி உனக்கு இதுல பாதி எனக்கு அப்படின்ட்டு பிரிச்சு கொடுத்துட்டாரு. ஆனா நாமத்தை நாமத்தை போட்டவருக்கு பாதி, ஆனா நாமத்தை போடாத நாமத்தை பார்த்தவருக்கு பாதி. அப்படி இருக்கும்போது அப்பேற்பட்ட பெருத்த நாமம், இந்த நாமத்தை கடம்பட்டு உடம்ப காப்பாத்து, கடங்காரன் வந்தா என்ன நாமத்தை சாத்து. அந்த கடங்காரனுக்காக பையா போட்டு வச்சுக்கிறது கபிலாட்டி. டேய் அதாவது எந்த பாடுபட்டாலும் சரிதான், எப்பாடுபட்டாலும் சரிதான், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரிதான், அந்த கடன்றதை நாம அடைச்சே தீரணும். அவனுக்கு அவன் வீட்டுல மாட்டு சாணியை வாரியாவது அந்த கடனை அடைச்சே தீரணும்டா. அது போட்டோம் நேரமா பெரிய நாடகம். சரி அப்ப ஆனா நீ தேடி வந்தாயே அந்த நாராயணன் எம்பெருமான் யுகாதி கடவுள் யார் தெரியுமா? நான் தான்டா பையா. கடவுளா இவர நாராயணா நான் நம்பணுமா? சரி என்னடா நம்பணுங்களா? இவரை போய் நீ நம்பணும்னா என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும் முடியும் பாருங்க. நீ நம்பணும்னா நான் நம்பணும்னா அவர் கையில சங்கு சக்கரம் இருக்கும். அவர் கையில சங்கு சக்கரம் இருந்து ஜெகஜோதியா காட்சி அளிப்பாரு. சங்கு சக்கரம் மர்க்கோதண்டம் இருக்கும், அவர் பாதத்துல இருக்கும். என்ன அதை பார்த்தா நீ நாராயணன் நம்புவ. அந்த மூட்டை அப்படி கீழே வை, நீ அதுதானே பார்க்கணும். டேய் கீழே உட்காரு, கீழே உட்காருடா. டைஸ்ரா டேய் டைஸ்ரா, நான் ஜெகமோ கிருஷ்ண எதிர வேணுகோபாலன், நான் ஜெகமோ கிருஷ்ண எதிர வேணுகோபாலன், வசுதேவ தேவகி நான் சிசுவாய் அவதரித்த பாவாளன், நான் ஜெகமோகித சேதர வேணுகோபாலன், வசுதேவ தேவகி நான் சிசுவாய் அவதார செய்த பூபாலன், முடிவானது உண்டிட்டு நாதன், முடிவானது உண்டிட்டு நாதன், உற்பத்தி காலத்தில் உணர்மதி போதன், சகலரும் படத்தில சந்திர நீதன், சதுர்முக நாதனை அழைத்து தெரியாதன், நான் ஜெகமோ நான் பரலோக வாசியர் நான் பரலோக வாசியர் ஒரு மதை ஏற்றி உரமாக நிலவராக எடுத்து சோமுகன் தன்னை மச்சமாய் அவதாரம் எடுத்து ஆடியாகிய சமத்திலிருந்து அன்னவனை கொன்று கூறி தையம் பெருமாள் ஆகிய நான் துவாபரி கலி நான்கு யுகத்திலே, அதாவது 10 அவதாரத்தை சொல்ல போனா அந்த பாட்டு பாடினா அது எங்கேயோ போய் நிற்கும். ஆனா இது என்ன துவாபர யுகம். துவாபர யுகத்திலே வசுதேவருக்கும் தேவகி அம்மனுக்கும் யாரு 8வது பிள்ளையாக இந்த பையா நான் 8ஆம் ஊரு என் மோனை எட்டி பாக்குறேன்னா குட்டி செவரா போயிடும் உனக்கு. ஆமா அப்படிப்பட்ட இது 8ஆம் ஊராக
அதாவது வசுதேவருக்கு தேவகி அம்மனுக்கு பிறந்த நான் தான் கண்ணன் மணிவண்ணன் மதுசூதனன் மதுசூதனன் பாருடா. ஆமா, அப்படிப்பட்ட ஆண்டவன் எதுக்காக வந்துருக்கேன் தெரியுமா? இதோ இருக்கக்கூடிய இந்த தோபர யுகத்தில் எதுக்காக வந்துருக்கேன்றா சுருக்கமா வந்துடுறேன். ஐவருக்கும் மனைவி ஐயாத பத்தினி யாகத்திலே உத்து யாகதேவி என்று சொல்லக்கூடிய அம்பாள். ஆமா, அன்னவளுடைய துயரம் தீர்க்கவும் கூந்தல் முடிக்கவும் இதோ பூமாதேவிக்கு உயிர்வாழம் தீர்க்கவும் அவள் உதிர கபாலத்திற்கு உதிரத்தை சாய்க்கவும் வசுதேவருக்கு தேவகி அம்மனுக்கு 8வது பிள்ளையா கண்ணனாக பிறந்து பூமிவாழம் தீர்ப்பதற்காக நான் வந்திருக்கக்கூடிய ஆண்டவன் எம்பெருமான் நான் தாண்டா. எனக்கு மிச்சம் ஆச்சுடா. திருப்பதிக்கு போறதுக்கு கால் வலிக்குது, நடந்து என்னால முடியல. எப்பா எனக்கு நீ பெருமாள் தானே? ஆமாண்டா. அப்பா நானும் என்னடாது திருப்பதியை கொண்டு போய் எப்போ நான் போய் சேர்க்கறதுன்னு மோசனம் பண்ணி வந்தேன் நான். இது ஏன் முடிங்க? இது என் பொண்டாட்டி முடி. அதான் நீட்டா இருக்குது. என் பொண்டாட்டி முடி இது. கம்யூனிட்டி எங்கடா அவன் பையன் முடி உள்ளக்குதா? முடி என்னால எவ்வளவு தூரம் போக முடியாது. பெருமாள் எதிர்க்கு வருவா, அப்ப வேலை மிச்சமாச்சு. உயிர் கொடுத்த கடவுளுக்கு என் மயிரை கொடுக்குறேன். அதுக்காக டேய் பையா, யாரோட திருப்பதி போறான் என்ன எவன் முட்டாடி தாயா? ஆனா யார் உண்டி ரொம்புது? என் உண்டி அங்க ரொம்புது. நீ சொல்ற மயிரை கொடுக்குற, உயிரை கொடுத்த கடவுளுக்கு மயிரை கொடுக்குறன்ற இல்ல அவங்க என்ன திரும்ப சொல்றாங்க? தாலி எட்டு பையனா தாலி. டேய் நீ இதை முன்னே சொல்லியிருந்த வார்த்தைய டேய் நான் தாலி இருக்கல, ஆனா என் உண்டி அங்க ரம்பிடும். ஆமா, அப்படிப்பட்ட ஆண்டவன் இருந்தாலும் இந்த இசலத்தில் எதற்காக வந்து தெரியுமா? இது ஒரு இருக்குது. இன்னைக்கு 7ஆம் உபயதாரர்கள், 7ஆம் நாள். ஆமா, உபயதாரர்கள். அதாவது இந்த பக்கத்துல இந்த வருஷத்துல போன வருஷம் ஒரு 5-6 ட்ராமா நடத்திட்டோம். இப்போ வந்து அவர் எல்டிஎஸ் என்று சொல்லக்கூடிய சேகர் அண்ணாவும் அது இருக்கக்கூடிய பாவாடை அண்ணனும் அந்த 7ஆம் நாள் உபயதாரர் அது சுந்தரமூர்த்தி அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து ஆமா நம்முடைய கம்பெனிக்கு நாடகம் தர வேண்டும் அப்படி என்று ஒரு நாடகம் நடத்த வேண்டும் அப்படி என்று அவர்கள் அன்பு வேண்டுகோள் விடுத்து நமக்கு தாம்பலம் கொடுத்தாங்க. பாவாடை அண்ணங்கிறாரு பாரு, அருமையான ஒரு ஆட்டக்காரர் ரசனை. ஏன்னு இங்க சின்ராசு வாத்தியார்னு ஒருத்தர் இருந்தாரு. சின்ராசு வாத்தியார்னா பெரிய பாரத பூசாலி. ஆமா, அந்த சின்ராசு வாத்தியார் கூட வெள்ளிமலை இன்னும் கப்பூர்ல இருக்கிறவங்க எல்லாம் இருந்தாங்க. அது ஆமா, அதுல எங்க அப்பாவும் சின்ராசு வாத்தியார் கூட ஆடிக்கிறாரு. ஆமா, அப்பேற்பட்ட ஒரு பெரும் பாக்கியம். அப்படிப்பட்ட பெரும் பாக்கியம் படுத்த சின்ராசு வாத்தியார் இதுல நமக்கு தாமரம் கொடுத்தாரு சேகர். அது இருக்கக்கூடிய பாவாடை அண்ணன் எல்லாமே எல்லாம் விவரம் தெரிஞ்ச ஆளு அவரு. பாவாடை அண்ணன் சொல்லிக்கிறாரு இன்னைக்கு, அதாவது யாரும் வைக்காத நாடகம். ஆமா, என்ன நாடகம்? என்ன நாடகம் அது? சண்டை, சங்குவதி திருமணம். அவருடைய விருப்பம் அது, அவரு கதை. யாருக்கு? பாவாடனுக்கு. ஆனா சுந்தரமூர்த்திக்கு காளி வரணும். இதை வந்து சேகர் அண்ணன் என்கிட்ட சொன்னாரு, எப்படி ராமலிங்க இதை எப்படி செட்டப் பண்ண முடியினாரு. அதானே சினிமா டைரக்டர் என்ன பண்றாங்க, அந்த யுகத்தை எடுத்து இந்த யுகத்தில் இந்த யுகத்தில் இருக்கிற மாதிரி. ஆனா ஒரு கதையை நான் படித்தேன், நான் பொய் சொல்லலை, எடுத்து படித்தேன். அந்த எடுத்து அதையும் பார்த்தேன். இதே கடைசியில் இந்த அம்மன் வீரபாஞ்சாலியை வரத்துக்கு அசோமாசூரன் அவரு பகாசுரனுடைய பேரன். அதே மாதிரி பாண்டவருடைய 40வது பரம்பரை. பாண்டவர்கள் 36 முடிஞ்சு போச்சு. அபிமன்யு 37, அதுக்கு பிறகு பரிசித்து 38, அதுக்கு பிறகு ஜனமேஜயம் 39. அதே சுசேகரனா ஒரு மன்னன் வரான் இந்த சந்திரகுலத்துல, அவனோட 40. ஆமா, எப்ப இந்த நாரதன் என்ற பையன் போய் அங்க கழிப்பு விடுறான் யார, அந்த அசுலமாசூரனை பகாச்சூரன் பேரன். டேய் உன் பாட்டின கொண்டவன் பீமா சந்திரகுலத்துல அங்க ஒருத்தவங்கிறான்.
அப்படின்னு சொல்லி அப்படி வந்து அப்புறம் வீரபாஞ்சாலியா வர்றது இதை எடுத்து என்ன பண்ண பொருத்தி சுந்தரமூர்த்தியை திருப்திப்படுத்த வேண்டாம். முதல் நாடகம் ஆமா, அதுக்காக தான் அந்த துயில் என்ற இதுல அதை பிளாஷ்பேக் மாதிரி அந்த காட்சியை வச்சோம். இனிமேல் பட்டு தான் எந்த நாடகம் ஓடும், புஸ்தகத்து நாடகம் ஓடுவோம். எது ஆமா, அதுக்கு பிறகு அவர் கேட்டாரு சுந்தரமூர்த்தி இப்ப காளி வீரமங்காளி அந்த நாடகம் ஓடும். அப்படிப்பட்ட இதோ இருக்கக்கூடிய இந்த உபயதாரர்கள் பாவாடான அடியனுக்காக 50 ரூபாயும் இதோ இருக்கக்கூடிய எல்டிஎஸ் என்று சொல்லக்கூடிய சேகர் அண்ணா அவரு வந்து அவர்கிட்ட தான் நாங்கள் போன வருஷம் நானும் ஜெய்வேலும் கேட்போம். அவர் தாம்பலம் கொடுத்தாருன்னு ஆடணும். ஆனால் இந்த வருஷம் தான் ஒரு உருக்கமான கதையை சொன்னார். தம்பி நான் ஏன் இதில் உடன்பாடாக இருக்கிறேன்னா அவங்க வீட்டுக்கார அம்மாவுக்கும் அவருக்கும் ஒரு நோய் வந்துட்டு தம்பி, அந்த அம்பாள் புண்ணியத்தில் அந்த நோய் தீர்ந்து இன்றைக்கி நாங்கள் சுகசேமமாக இருக்கிறோம். அதுக்கு பிறகு அவர் 2 பொண்ணுங்க அவங்க மாப்பிள்ளைங்களாம் சொன்னாங்களாம், நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த அம்பாளுடைய கிருபியை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கே மனம் நெகிழ்ந்து விட்டது. என்ன தெய்வத்தோன்றுனா இப்படி தான் செய்யணும், அப்படி வாழை காட்டி சூத்த காட்டி போகிறது கிடையாது. அப்படிப்பட்ட அண்ணார் அவளுக்கும் பாவாடை அண்ணார் அவளுக்கும் சுந்தரமூர்த்திக்கும் ஏழாம் உபயதாரர் அத்தனை பேருக்கும் நமக்கு சாப்பாடு போட்டார யாரு பழனிவேல். அப்படிப்பட்டவருக்கும் நம்முடைய கம்பெனி சார்பாக சிறந்த அந்த நன்றி கலந்த வணக்கம். அது மட்டுமல்ல, அது சேகரண்ணார் அவர்கள் அடியனுக்காக 50 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். இது சுந்தரமூர்த்தி என்று சொல்லக்கூடிய மெய்யன்பர் அன்பு தம்பி இதோ இந்த நாடக மன்றத்தினுடைய ஆசிரியர் கோனூரை சேர்ந்த கே ராமலிங்கம் பி அடியனுக்காக மலர்மலை அணிவித்து 100 ரூபாய் அன்பளித்துள்ளார்கள். ஐயா அவர்களுக்கு நிசப்தமான வேலையிலே எந்த முகம் சென்றாலும் வெற்றி முகமாக யுகாதி கடவுள் என்று உலகளந்த பெருமானுடைய அருள் கிடைக்க வேண்டுமாய், எல்லாம் வல்ல எம்பெருமான் இதோ இருக்கக்கூடிய அம்பாளுடைய கருணை கடாட்சி கிடைக்க வேண்டுமாய் இவ்வேண்டு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இது ஹார்மோனியம் வாசிக்கக்கூடிய சிவகுமார் என்று சொல்லக்கூடிய கொண்டங்கியை சேர்ந்த அந்த அன்பு தம்பிக்கும் அதோ இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். ஐயா அவர் கம்பெனி சார்பாகவும் விழா குழு சார்பாகவும் அவருக்கு நன்றி 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 நன்றி. ஆமா, அது மட்டுமல்ல, கப்பூரை சேர்ந்த தயாநிதி என்று சொல்லக்கூடிய அன்பு தம்பியாகப்பட்டவர் நான் எங்கு சென்றாலும் சரி எனக்கு தொண்டு செய்து என்னுடைய வேஷத்தை பார்க்க வேண்டும் என்று என்னுடைய வந்து எனக்கு 200 ரூபாய். ஏன்னா அவங்க அப்பா வந்து என் கூட டிராமா ஆனவர். யாரு இழந்துபட்டார் இவங்கெல்லாம் சொன்னா தெரியும். ஆமாம், உனக்கு தெரியும். ஓ இதா அவர் வந்து 200 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அது மட்டுமல்ல, என் மச்சான் அதாவது குரங்கு வெங்கடேசன் சொல்றது அவர் அவருக்கு ஒரு தரம் வாலி வேஷம் கொடுத்தேன் நான். அதுலேருந்து அவர் குரங்கு வெங்கடேசன் எடுத்து ஆமாம் அந்த அருமை மைத்துனர் வெங்கடேசன் அவர்கள் அடியனுக்காக 100 ரூபாய் அளித்துள்ளார்கள். இன்னும் வந்துக்குது இதோ அதிராடி வென்ற சக்கரவர்த்தியாக வரக்கூடிய 3 பெட் நடக்குது. சாரதி என்ற கவி அவர்களுக்கு 50 ரூபாய் நன்கொடையை கொடுத்திருக்கிறார். அண்ணாவுக்கு பாஞ்சாலி அம்மன் அருள் பெற்று நீண்ட செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன். அது மட்டுமல்ல, கோனூரை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்று சொல்லக்கூடிய என் அன்பு மைத்துனன் எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். ஐயா அவர்களுக்கு நிசப்தமான வேலையிலே நான் போட்டு வந்துக்கிற வேஷம் என்ன வேஷம் கிருஷ்ணமூர்த்தி. அதே கிருஷ்ணமூர்த்தி பேர் வச்சுக்கூடிய இது இருக்கக்கூடிய என்னுடைய பக்கத்து வீட்டில் வசிக்கக்கூடிய என்னுடைய அன்பு மகன் கலியமூர்த்தி அந்த கலியமூர்த்தி என்று சொல்லக்கூடிய அன்பு மகனாகப்பட்டவன் இதோ இருக்கக்கூடிய தந்தைக்காக 50 ரூபாய் அளித்துள்ளார். அவன் எந்த முகம் நின்றாலும் அவன் கோபம் அடங்கி இதோ இருக்கக்கூடிய குபேர சம்பத்தும் வாலியினுடைய வலிமையும் அது மார்கண்டையனுடைய ஆயுசும் பெற்று தீர்காயுசாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல என் தாய் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயை ஆமா வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இருந்தாலும் நேரம் ஆமா கொடுக்குற சேர்ந்து கே குமார் என்னை பாராட்டி ஒண்ணுமே கொடுக்கவில்லை. டேய் அது மட்டுமல்ல, அதாவது கோனூரை சேர்ந்த மகேந்திரன் சொல்லக்கூடிய என்னுடைய மச்சான். ஆமா, என்னை பார்த்தாலும் வேஷத்துல பார்த்து எனக்கு அழகு பார்க்கக்கூடியவன் அந்த அன்பு மகேந்திரன் சொல்லக்கூடிய என் அன்பு மைத்துனன் 100 ரூபாய் அளித்துள்ளார். ஐயா அவர்களுக்கு கம்பெனி சார்பாக என் சார்பாக நன்றி நன்றி நன்றி. இருந்தாலும் என்னுடைய மனைவி ருக்மணி பார்க்க வேண்டும். சீக்கிரம் புறப்படு. கரிமலை வாழும் வெங்கடேசா தலைவலி சொல்றேன்.
தண்ணி மட்டும் என்னது மாலையை பூச்சி எடுத்துட்டு வந்து இந்த வீட்டுக்கு வேணும் சாமி இடத்துலேருந்து எடுத்துட்டு வந்தோம் இந்த வீட்டுக்கு ஓன்னா அந்த சொல்ல என்ன மாலை எடுத்தாரு இது போட்டதான் எடுத்து வந்துட்டு நீட்டாக எடுத்துட்டு வர்றேன் இல்லையா சின்னதாக போட்டால் இங்கே இருந்துச்சா இது அப்படியே அம்சமாக ஒரு டயர் வச்சு போது பார்த்துட்டு இருக்காரா கோயில் வேண்டாம் யாராவது ஒரு கஞ்சா மாதிரி சொல்கிறார் கஞ்சா கொடுத்த மாதிரி சொல்கிறவர் அவர் பேர் இது ஜெயபால் ஜெயபால் இருக்காரா கோயிலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க உட்காந்து அச்சிட்டா ஒரு 100 அச்சு விட்டா சுடராய் தூண்மணி விளக்காய் சுதந்திரமானவரை மனதில் காப்பாற்ற வேண்டும். பெண்ணாக பிறந்தவட்டால் எப்படி இருக்க வேண்டும்? அச்சம், மனம், நாணம், பயிர்ப்பு 4 வகையான குணங்களோடு பெண்ணாக பிறந்துவிட்டார். பெண்ணால் மட்டும் பிறந்தால் போதுமா? தாய் சொல்லுக்கும் தந்தை குமார் சிறந்த ஒரு மகளை என்று பேசுவது திருமணத்துக்கு அப்போதே கணவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அடங்கியிருக்க வேண்டும். இருந்தாலும் இது எந்த நாடு? இதுதான் தோரகை. தலைவலி கண்ணன் என்று அழைப்பார்கள். ருக்மணி இல்லையா? ருக்மணி வாழ்ந்து வருகின்றேன். இருந்தாலும் காதலை பார்க்க வேண்டும், அருகாமல் சாஸ்திரியை பார்க்க வேண்டும். பார்க்கலாம். பித்தளை ஒண்ணு வெள்ளி 2 Thank you.
மாதிரி பீமா, நீ அந்த சிவனந்தாபுரிக்கு விறகு விறகு தலையினாக போய் விறகு எடுத்து முறை விறகோடு தெருவையே கூவி வில்லு. அவன் யாரா கூ கேட்பான். நீ அவங்ககிட்ட போய் தேய் வா என்ன வெல்லுன இருசாமி இறங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த விறகு கட்டி மதில் செவத்து மேலே போடு. மதில் செவத்து பொல இருந்து விழுந்துடும். உடனே பார்ப்பான், இவ்வளோ பலாட்டையும் ஆடுறான் அப்படின்னு சொல்லிட்டு உன் கூட சண்டைக்கு வருவான். நீ அவன்கிட்ட நீ ஜெயிக்க கூடாது, அவன் அடிக்கக்கூடாது. தோக்கிற மாரி கண்டு உன்னை சிறைச்சாலையில் போட்டுவான். ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிறதா என்ன இருக்குது? வீரகந்தகம், வீரவாள், வீரஜாட்டி, பண்டாரி பெட்டிலாம் இருக்குது. அதை வாங்கியாந்தா 18 நாள் பாரதம் முடிக்கணும். நான் சொல்லுவேன், அதை வாங்கிறதுக்காக நீ இதை மட்டும் இந்த வேலையை மட்டும் செஞ்சால் போதும். அவன் நாளில் சிவனந்தாபுரில் போய் அவன் மதில் சோறு மட்டும் இடிச்சிது அப்படின்னு. சரிம்மாம்மா, அவன் என்னை ஜெயிலில் போட்டாலும் சரி தான் பண்ணுறேம்மா. அது மாதிரி நான் பார்த்துக்கிட்டா போடணும். இப்படியெல்லாம் அசுரமா சூரன் ஒரு சூரம் வந்து பக்கா சூரன் பேர அசுரமா சூரன் பவுடர் அழைக்காத. பீமானுடைய பேரன் ஒருத்தன் அரசாட்சி செய்வான், சுனீந்திரன். அவன் கூட சண்டைக்கு 1000 தலை படித்தவன் அசுரமா சூரன். அவன் வர வாங்கினவன். ஒரு சிரசை வெட்டினாலும் அது கீழே பூமியில் பட்டால் 1000 சிரம் உண்டாகும், சூரம் உண்டாகுவான். சரி, அவன் இருந்துக்குதா முத்தால் ராவுத். நினைத்து வாய் என்றால் வருவா, போய் என்றால் தேவியை நான் காண வந்தேன், ஆவியே தீவியே. தேவியை நான் காண வந்தேன், ஆவியே தீவியே. ஆவலாவே உம்மை தேடி, ஆவலாவே உம்மை தேடி அகமகிழ்ந்து ஓடி வந்தேன். தேவியை நான் என் அன்பு மனைவி, ஆசை மனைவி
பாமா ருக்மணி 12,000 கோபிகாஸ்திரிகள் இருந்தாலும் ருக்மணி மீது ஆசை வந்தேன். வருகின்ற பொழுது வாயிற்படி திறந்து கிடக்குது. காவல் காக்கிற பையன் எப்படி தூங்குறான் பாரு. அதாவது கோளூர் சேர்த்துட்டு இருக்கக்கூடிய சேகர் ஹரிதாஸ்ன்னு திருப்பு தர்றாங்களே, அதில் ஹரிதாஸ் என்று சொல்லக்கூடிய அன்பு மச்சான் பாஸ்கர் கோனூர், அந்த அன்பு மச்சான் அடியனுக்காக 100 ரூபாயும், கப்பூரை சேர்ந்த ஜெயபால் என்று சொல்லக்கூடிய அன்னார் அவர்கள், அவரோடு நான் 4-5 ஜாமான் நடத்திக்கிறேன். இந்த கோனூர் ராமாயணத்துக்காக 100 ரூபாய் அளித்துள்ளார். ஐயாவுக்கு கம்பெனி சார்பாக என் சார்பாக நன்றி நன்றி நன்றி. இருந்தால் காவலை பார்க்க டேய் தம்பி கன்றா இப்போ போயேன் திட்ட அந்த இடம் மட்டும் சொல்லி தட்டுங்குது. டேய் ஐயோ 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 டேய் ஒண்ணுதான்டா. ம் 3 கோட்டை தானே வாங்கி வந்தேன். 2 குடிச்சிட்டு 1 தான் இருக்குது. அதையும் கேட்டுக்கிறிய பட சாராயம். ஓ இவர் பாட்டில் விற்கிற கம்மியாட்டி இடங்குது இது வேறு இப்படி. டேய் தம்பி கம்மிநாட்டு குட்டி அறிவு இருக்குதாடி எங்கன்னா உனக்கு? கம்மிநாட்டியா அறிவு இருக்குதா உனக்கு? பெரிய பையன் மூசி தானக்கிறான். அவன் தூங்கிட்டான். பொண்டாட்டி ஞாபகத்தோட வந்து ஏன் பொண்டாட்டி காவலுக்குறான் பாரு. அதுவும் கம்யூனிட்டி 1000 கம்யூனிட்டி கூப்பிட்றான். டேய் ஏந்திரா. அது வந்து வடக்கு கம்யூனிஸ்ட் உப்பு வந்தான். டேடா ஆரணி இல்லை வேலூர். ஆரப்பா போறப்பா எழுந்திருப்பா. ஆறுங்க சாமி. டேய் எனக்கு தெரியல. சந்திக்கணும் வச்சுக்கா. தெரியலையா? உனக்கு எப்படியா தெரியும்? நீ எதானா வாழ்ந்தா தானே உனக்கு தெரியும். டேய் நல்லா ஊத்து படுறாடி கன்னியாட்டி. இப்பதான் தெரியுது. என்னண்ணே? கோனூர் ராமலிங்கம்மா நீ? அது எல்லாருக்கும் தெரியும். அது எல்லாருக்கும் தெரியும். இந்த வேஷத்துல வந்து ஆமா பேச மாட்டான். நான் பேச மாட்டேன். நீ நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். பேசிட்டு இப்ப ஐயோ அப்ப அம்மா அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. பேசக்கூடாதுண்ணா. ஏண்டா உங்ககிட்ட பேசக்கூடாது. ஏன் நீ 1 வாரமா வீட்டுக்கு வரலையாமே? ஓ 1 வாரமாக காலமாக வீட்டுக்கு வரலையா? என் அன்புமனை ருக்மணி பார்க்கவில்லை. அதனால அவங்க கோயில் பிச்சுக்கு நிக்கிறாங்க. அப்படியா? டேய் இப்பொழுது வந்து சாமி வந்திருக்குது அப்படின்னு போய் சொல்லிட்டு போடா. என்னடா சாமி வந்து தீவாத்தனை கொடுத்து உள்ள எடுத்து போய் சாமி ஆதி கட்டிட்டு உள்ள எடுத்து போடா. அது நீ எடுத்து வந்து வைக்கண்டா பெண்ணாட்டி. எடுத்து கொடுத்தாலும் போடா. வாடா. தீபம் காட்டுற இடத்த உங்ககிட்ட தாண்டா பார்த்து கற்றுக்கணும். சாமி தீபாரத்தனை காட்டி கோயிலில் சாத்துறோம். அங்கதான் தீபம் எரியுது, அங்கதான் மணி ஆட்டுறதா? ஆமா. போடா கன்னியாகுமரி பையா. டேய் என்ன போய் சொன்ன? சாமி வந்துக்குதுன்னா அப்படியே தீபாரத்தனை காட்டி அப்படியே ஊரை சுத்தி கோயில போய் சாத்திட்டு உள்ள வச்சுன்றாங்க. டேய் சாமினா கணவன் அர்த்தம். அப்படி சொல்லுத. நான் வந்து சொல்லிட்டேன் போடா. பைசா போடா சீக்கிரம் போடா. கிடுக்கிட்டு போடுறா. என்னடா உனக்கு பிரச்சனை? என்னடா இங்க வந்து தள்ளி நான் வந்துக்கிறேமா? நான் வந்துக்கிறேமா? நீ வந்து தெரியாது. அச்சி பெருக்கா போ. நான் வந்துக்கிறேன். ஏன் சோக கரையை கேளு. நான் என்ன சொன்னேன், நீ என்ன வந்து பாட்டு பாடிங்கிற? நீ என்ன சொன்ன? நான் வந்துருதா சொல்றானே. பேருக்கால் மூலையில போய் உட்காருனாங்க. டேய் தமிழ் இலக்கணத்துல நேர்கூற்று அயர்கூற்று இருக்குது. கம்யூனிட்டி நான் தான் சொன்னேன்னா அதை அப்படியே போய் நீ சொல்லுவ. பின்ன எப்படி சொல்லலாம்? நான் வந்திருக்கிறேன்னா நான் நேரா அவங்ககிட்ட சொல்றேன். அயர்கூற்றுனா உங்க வீட்டுக்கார். என்னது வீட்டுக்கார்? போய் சொல்லிட்டா வீட்டுக்கார் வந்துடுறாரு சொல்லிட்டா. என்னடா உனக்கு பிரச்சனை?
கார் வந்துக்கிறேன். ஏண்டா என் வீட்டுக்கு எந்த கார் வரப்போகுது? அப்படியே கார் வந்து நாட்டுல கார் என்ன வருமா? கார் எதுவும் கிடையாது. அது யார் வீட்டுக்கு தான் வந்திருக்கும். அந்த வீட்டுக்காரர் தான் அந்த இடத்துல இருக்க சொல்லு. ஐயா சுவாமி, ஏண்டா பையா, உங்க வீட்டு காரு நேரா ஒர்க் ஷாப்ல விட சொல்றாங்க. கழுவி சுத்தம் பண்ணி கொண்டு கழுவி போய் சுத்தம் பண்ணி பெயிண்ட் அடிக்க சொல்றாங்க. பெயிண்ட் அடிச்சு அதுக்கப்புறம் இடம் எங்க இருக்குதோ அந்த காரை அங்க விடு. டேய் நீ இங்க பேசுறா பாக்கம். ருக்மணி ருக்மணி ஏம்மா, ஓடுறா, சுற்றுப்பா ஓடுறா. இன்னைக்கு எதுக்குடா வந்தாரு? டேய் ஐந்து நாளாய் என்னடா டேய் என்னடா இரு இரு இரு. எனக்கு 5 நாளா இருக்கு காய்ச்சடா. இந்த நாள் எங்க போனாரு? சாமி தெளிச்சிருப்பான். ஏய் அடிச்ச காடு, அடிச்ச நாளா, அடிச்ச காடு, இந்த ஒண்ணு, இந்த ரெண்டு, சொம்பு மூணு, அலுமினிய நாலு, 5 நாளா அடிச்ச காத்து. அம்மாவுக்கு சில்சில்பா காய்ச்சலா பழுமா. சில்சில்பா காய்ச்சலா பழுமா. மேய்ச்சலாம் மேய்ச்சலாம். அம்மாவுக்கு 5 நாளா அடிச்சுக்குதான் காய்ச்சல். ஏண்டா இது கண்ணாமுட்டி, என்ன அதாவது அரண்மனையில வைத்தியர் வடமலை இருக்காருல்ல, ஆமா, அவர் கொண்டு போய் இட்டு போய் காட்ட வேண்டியதானே? அம்மா காட்டினாங்களா? யாரை கேட்டதா? நீ என்ன அர்த்தம்? நான் இட்டு போய் விட்டேனா? சாமி வைத்தியரு வடமலை இருக்கிறாருங்களா? அம்மா இட்டு போய் விட்டேனா அவங்க காட்டினாங்களா? டேய் இது என்ன பெருமாள் குடும்பமா வேற பேமானி குடும்பமா? ஏன்டா கண்மேட்டி? அம்மாவுக்கு வாதமா? வாதமா? டேய் வாதம்னா இந்த கிரக ராசிகள் அதனுடைய பலாபலம் சரியில்லைன்னு வச்சுக்க, இது போல வரும். அதனால தோஷம் இருந்தாலும் இருக்கும். சோசிய சொக்கலிங்க இருக்காரு, அவர்கிட்ட காமிக்க வேண்டியதானே? சொக்கலிங்க இட்டு போய் விட்டேன்னு அம்மாவை நானும் காட்டுறேன். அவங்க காட்டினாங்களா? ஏண்டா நீ விட்டேன்றாவா காட்டு. சோசியர்கிட்ட இட்டு போய் காட்டுன்னா அம்மாவை காட்டினாங்களா? நான் விட்டேனா? பாயிண்ட்டுக்கு வாடா. தோசைன்றாங்க. தோஷம் தோஷம் தோஷம். டேய் இது தோஷம் இல்ல, இது வாதம் இல்ல, பெண்களுக்கு பிடிவாதம். பிடிவாதம். ஆமாண்டா. அதனால நீ சரிப்படாது. நான் நேரா போறேன். நேரா போறீங்களா? ருக்மணி பேச மாட்டேன். ருக்மணி ஏன் பேசணும்? எதுக்கு பேசணும்? இத்தனை நாள் எங்க போன ஏதா எனக்கு தெரியும். நான் காயில கண்ணி படுத்துருப்பேன். ஒரு வார்த்தை வந்து எட்டி பார்த்துருப்பாரா? எங்க போன ஏதா இருக்குல்ல. டேய் அவர் எங்க போன ஏது போன தெரியுமாடா? எனக்கு தெரியாது. அவர் இல்லாம எப்படி அழைச்சிட்டு பார்த்தா? ஆமா அம்மா, முன்ன விட இப்ப ரொம்ப இழப்பத்தாம இருக்கிற வேல்முருகன் அப்படி போனது. எங்க தொட்டு பாக்க டேய் டேய் கம்யூனிட்டி சூதுவாது இல்லாத புள்ளடா. எனக்கு தெரியாது. சூதுவாது இல்லாத புள்ள. ஆனா என் கூட தான் நடிச்சிருந்தது. ஏதோ ஒரு கிரக தோஷம் என்ன அது வந்து. ஆனா 2 வருஷம் புள்ளி வேணும். ஆனா ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், அம்மா இது மாதிரி சுபா வரணுமாண்ணா வரம்பா, வேற வார்த்தையே கிடையாது. என்ன அந்த புள்ள இன்னைக்கு வந்திருக்குது. சொன்ன சொல்லு காப்பாத்து பண்ணும். ஆமா என்ன பண்றது, வேற எதுவும் சொல்ல வேணாம். அப்புறம் இதை போயிடும். அம்மா ருக்மணி டேய் வாடா. அவர் எங்க போனாரு? ஏன் ஆச்சு? என்ன கேட்டா? எங்க வந்தாரு? எங்க போனாரு? தெரியுமா? ஒரு தெரியுமா? நாட்டு தெரியுமா? அம்மா ரொம்ப முறுக்காத அம்மா. ரொம்ப முறுக்காத. ஐயோ ரொம்ப முறுக்குன்னு அடிச்சுக்கோ. அப்படி முட்டு புடி. அப்படி முட்டு புடி. டேய் டேய் டேய்
இன்னும் என்னடா பேசுறாளா இல்லையா? டேய் டேய் ஏன் பேசுறேன்? நான்- என்ன அர்த்தம் போவா? ஐயோ நம்ம வேற இடத்துக்கு போடுவோம். சிக்கோடி ஏய் ரொம்ப இழுத்து பிடிச்சா அத்துக்கு போயிடும். அது மட்டும் இல்ல, இந்த இடமா இருக்குது, அவங்க என்னை விட்ட வேற இடம் இருக்குது. ஏகப்பட்டதுக்கு தான் சரி ரொம்ப இழுத்து பிடிக்க கூடாது. நான் பேசுன ஒரே ஒரு சத்தியம் செய்யலாம். ஒரே ஒரு சத்தியம். போய் நான் கேட்கிறேன். அப்படியா சாமி? ஒரு ஒரு சத்தியம் எப்படிமா பேசலாம்? ஏய், ருக்மணி ருக்மணி. அறுபது நொடியிலும் ஆராவணி சாட்சாக, உமாதேவி சாட்சாக, இங்க இருக்க மக்கள் சாட்சாக உன்னை விட்டு பிரிய மாட்டேன், இதுவே சத்தியம் சொன்னா. ஏங்க அம்மே செய்யறா. ஏங்க ம் கை நீட்டுமா. ஏய் என்னடா நீட்ட காட்டா. டேய் சீ நீட்டு சொல்ல. என்ன நீட்டு காட்டு காட்டுமா கை. அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. சரிம்மா கையை காட்டுமா. போடுற வார்த்தல. ஆமாம்மா சாட்சியாக பூமாதேவி சாட்சியாக உன்னை விட்டு நானும் பிரிய மாட்டேன், என்னை விட்டு நீயும் பிரியக்கூடாது. இதுவே இந்த அனைவரும் சபையில சேர்த்து இதுவே சத்தியம். ஏய், அதுக்கு ஆரம்பிச்சு கண்டல, டேய். சொத்த கம்ப்ளீட். எனக்கு நீ அவர் புருஷனா இல்ல நீ புருஷனா? இனிமேல் அவரு பண்ணணும். ஓ சொல்லி நீ கேட்கணும். ஆமா சொல்லி காட்டுற. ஆமா நீ பண்ணணும். ஆ. அப்படி இல்லைன்னா என்கிட்ட டேய் டேய் ஆடா கூடமா பேசுறாங்க. கை கால முடிச்சு வச்சிருவேன். ருக்மணி கீழே கூட பொம்பளைங்க வந்து அடிப்பாளுங்க. ருக்மணி அல்லு மகளும் 60 நாழியும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் ஆகாணி பூமாதேவி சாட்சி. ஐயோ பேனாவோ 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 பேனா. ஏய் ஏய் நான் ஓப்பேன் டேய் கம்யூனிட்டி என்னடா நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். தமிழ்ல ஒப்பேன்னா ஒத்துக்கொள்ள மாட்டேன்டா. அது ஏன்டா ஓவாக்குற? ஏன் அடிக்கி போச்சு எனக்கு சட்டை? ஏய், ஒரு வீட்டு பிரச்சனை நீ இவ்வளவு சத்தியம் பண்ணீங்களே அதெல்லாம் சரி வராது. ஆ. நடுவுலயே பார்த்து கிள்ளு. ஏய் ஒரு பாண்டு வாங்குறான் பத்திரம் எழுதுறான். அதாங்க ஒரு பாண்டு வாங்குறோம், ஒரு பத்திரம் வாங்குறோம், அது ஸ்டாம்பு ஓட்டுறோம், நடுவுல ஸ்டாம்ப் போட்டுறோம். நடுவுல ஸ்டாம்பு அப்பதான் ஓட்டுறோம். வேல்யூ. ஆமா அதனால நீ என்ன பண்ற, நடுவுல ஒரு கிள்ளு கிள்ளு. அந்த ஸ்டாம்ப் போட்டு சமமா. ஆமா. சரி ருக்மணி அல்லும் மகளும் 60 நாளையும் உன்னை விட்டு புரிய மாட்டேன் சத்தியம் 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 போதும். அப்படியா அத்தா அத்தா? ம். டேய் டேய் உனக்கு இனிமே இங்க என்ன வேலை? ஏன் என்ன டேய் டேய் டேய், உனக்கு இனிமே இங்க வேலை கிடையாது. ஏன் என்ன என்ன டேய். வேலை இருக்குது? அங்க உன் பொண்டாட்டி கழுத்து திறந்து வச்சுக்கிறான். போ சரியா? டேய் உனக்கு வேலை கிடையாது, உள்ள போ. ஏண்டா யார் வீட்டு குடும்பத்துல வந்து ஜப்பு போட வந்துக்கிற? ஏண்டா என்னடா என்னடா வேலை இல்லைன்னா போடா கம்யூனிட்டி. அத்தா உங்களை பார்க்கும்போது எப்படி இருக்கிறது அத்தா? ஐயோ கண்ணாலே எந்த உரையே கத்து கண்ணாளரே என் தூரையே சக்கத்து என்ன மையாச்சாலோ என்ன மாயாச்சாலோ என்ன கம்யூனிட்டியா இல்லையம்மா இல்லை எங்க இல்ல அங்கேயே அடிச்சு கிடக்குங்க. அடிக்க அடிக்க அது மாதிரி போயிட்டு போகுமா? என்னம்மா ஏண்டா அந்த சக்காலத்து என்ன செஞ்சாலும் என்ன மாட்ட செஞ்சாலும் அடி ஐயோ சாமி. இப்படி திரும்ப ஆமா வார்த்தையில கரெக்டாக போடுற கம்யூனிட்டி. இப்படி திரும்ப இப்படி திரும்புதா? இப்படி நல்லா திருப்ப. ஆமா என்ன ஆமா ஏங்க கண்ணத்தெல்லாம் கடிச்சு வச்சுக்கிட்டாங்க. ஓ கண்ணத்தில் அந்த இது காயம் காயம் கடிச்சு இது வச்சுக்கிட்டு அவரு- காயமா இருக்குது.
இது காயமா இருக்குதா? சந்தேகம் பண்றாங்க கம்யூனிட்டி. என்ன? இது ஏன் தெரியுமா? தாமரை பூ பறிக்க தையலரை சென்ற போது, தாமரை பூ பறிக்க தையலரை சென்ற போது ஏற்பட்ட காயமோடி ருக்மணி தேவி ஏற்பட்ட காயமோ. என் மனைவி ருக்மணிக்கு செந்தாமரை பூனா பிடிக்கும். அதனால என்ன பண்ண தெரியுமா? ஒரு வருகின்ற வழியில ஒரு குளத்துல நடுவுல செந்தாமரை பூத்து இருந்தது. அந்த நடுவுல இருக்கிற செந்தாமரை பூ பறிக்க போனா என்ன பண்ணோம்? என்ன பண்ணா? நீந்தி போகணும். தாமரை கொடி எப்படி இருக்கும்? முள்ளுங்களுமா தான் இருக்கும். அந்த முள்ளு கீச்ச காயண்டா கம்யூனிட்டி. ஐயோ அம்மா, தப்பா நினைச்சிட்டேன். ஏன்னா கணத்தை பார்த்து பெண்ணுக்கு என்ன நினைக்க தோணும்? பல்லாத தோய்க்க பெண் குத்தி சொல்லுவாங்க. பெண்ணுக்கு 1000 இருக்கும், சந்தேகமும் இருக்கும். தவறா நினைத்து விட்டேன். இனிமேல் தப்பா நினைக்க மாட்டேன். போடா, என்னடா பேச்சுங்க? அது சேர்ந்த வீட்டுல என்னதான் வந்திருக்கேன்? கூழ் பண்ணி நாய் கேட்கறோம். பார்க்க இருக்கிறது. ஐயோ இதுதான் ஏன்னு கேளு. கண்ட நாய்கிட்ட காட்டினா அது காலை போட வருது போற அந்த கம்யூனிட்டி. அது சொட்ட கம்யூனிட்டி. நம்மளும் கூட சேர்ந்து எப்படி அழுவுறது? என்ன செஞ்சாலும் என்ன மாயத்தை செஞ்சாலும் என்ன பண்ணாரோ அவர் கண்ணை பாத்தியா? படுத்திருக்குது. இப்படி திரும்ப இப்படி திரும்ப எத்தனையோ முறை சொல்லிக்கிறேன். ஐயோ ஐயோ, நானு அப்பே சொன்ன வாத்தியார உன்கிட்ட. நான் உன்கிட்ட சொன்ன கேட்க மாட்டேன். நீ என்னடா டேய் குமாரே, என்ன நான் கேட்க மாட்டேன்? நான் பொழுது கூட உன்கிட்ட சொல்லி வச்சுக்கிறேன். ஒரு கோட்டு வாங்கினா தண்ணி கலக்காத சாப்பிடாதேன்னு சொல்லிக்கிறேன். கோட்டை அடிச்சுட்டு நீ மாட்டு பாரு, கோவம் பண்ண மாட்டேன். செவச்சுக்கிட்டு பாரு கண்ணு. ஏங்க தண்ணி கலந்து சாப்பிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் தண்ணியே கலக்க மாட்டாரு. அப்படியே ரவா அடிச்சிடுறாரு. எனக்கு கம்யூனிட்டி இது ராவா குடிச்சதால வந்து இது சிவப்பா இது கலர் ஒரு சோடா கடை வாங்கி குடிச்சா தானே? டேய், நீ ஒருத்தர சாட்சி போதுண்டா. இது ஏன் கண் சிவந்து இருக்குது தெரியுமா? நேத்தைய தர்பாரிலே நேரமறி இருக்காளே, நேத்தைய தர்பாரிலே நேரம் கடந்தாலே நேத்திரம் சிவந்த தோழி ருக்மணி தேவி நேத்திரம் சிவந்ததோ. டேய் தேவடா, ராவா குச்சி வந்து டேய் எங்க அண்ணன் பலராம சக்கரவர்த்தி டேய் கண்ணா கண்ணா போடா வடமதுரைக்கு அப்படின்னாரு. உடனே போனேன். ஆனா 2-3 வருஷமா பட்ஜெட் வரவு செலவு பார்க்கல. இப்ப வரவு செலவு பாக்குறாங்களா தமிழ்நாட்டுல? அது போல வரவு செலவு பார்க்கணும். உட்கார்றாரு 2 பேரும் உட்கார்ந்தான். வரவு செலவு பார்த்தோம். பகல் பூரா முடிஞ்சுது, ராவ பூரா முடிஞ்சுது, தூக்கம் இல்ல. அந்த பார்த்து 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 தூக்கம் இல்லைன்னா ஒரு மனுஷன் தூக்கம் இல்லை என்ன வரும்? அப்படிப்பட்ட கோவம் சொல்லவே தேவையில்ல. என்னங்க இனிமே தவறா நினைத்து விட்டேன். அதான் சொல்லிடுங்க. உங்களுக்கு எப்பேற்பட்ட இவங்க நீங்க 12,000 கோபிமார்கள். அது பாமா ருக்மணி இருவர் இருக்கிறோம். மனதுக்கு பெண்ணுக்கு என்று சந்தேகம் அதிகமாக இருந்து விட்டது. இனிமேல் சந்தேகம் என்பது கிடையாது. சந்தேகம் இதோட முடிஞ்சு விட்டது. சந்தேகம் வருகிறது. என்னங்க வாங்க 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 வாங்க. அவர்கள் அத்தான் அவர்கள் கணவர் என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும். நான் செய்த பாகியமா எனக்கு தெரிவித்தது. எப்பேற்பட்ட கணவர் பார்த்தியா? பார்க்க கண்ணு வேண்டும், அப்படிப்பட்ட கண்ணு. என் சாமியை பார்த்தடே. ஐயோ 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 ஐயோ, பார்த்தாலும் சரியான என்பது முகம். அப்படிப்பட்ட முகமாக எனக்கு பசிந்திருக்காது. அத்தான் உங்களை பார்த்து ஒரு ஆலயமாகும் மகை மனதி
அக்கா அங்கிருந்து வந்து படுக்கிறியா அங்கிருந்து வந்து படுக்கிறிய தூரத்துக்கு வந்து மனைவி இந்த ருக்மணி வாழ்த்து வேண்டும் சுவாமி. ருக்மணி சாமி டேய் பாத்தியா எவ்வளவு அடக்கம் உடக்கம் வா வீட்டுல தாங்கறா என்னது உன் முண்டாட்டி இதை விட அடக்கம் உடக்குங்க எங்க வீட்டுல என்னன்னு ஆமா இங்க நாடகம் முடிச்சுட்டு அந்த முகுட்ல பார்த்தாலும் வச்சுக்க அப்படியே மூத்திரம் பேஞ்சுக்கோ அவ்வளவு பயம் அவன் அங்கே போயிட்டான். அம்மா ருக்மணி அம்மா வந்து பார்த்தோம் தான் பணிந்த எந்த சுத்திரமே வாங்க அம்மா வந்து வதம் அம்மா வந்து வதம் அம்மா வந்து வதம் தான் பணிந்த எந்த சுத்திரமே வாழ்ந்திருவார் இந்த நந்தன் முகம் தந்தேவா இந்த நந்தன் முகம் தந்தேவார் இந்த நாணயத்தில் வாழ்ந்திடுவார். கன்னியாகுமரி நாய என் பொண்டாட்டி நான் வாழ்த்துறேன் நீ இன்னமும் இது என்ன எடுத்து கோம்பு எடுத்து குதிரை மாரி ஆடுறி ஏடா டேய் ஆட்டாங்க நானே மல்லை முல்லை வச்சு கணவருக்கு பூஜை செய்து வருகிறேன் பதி பூஜை காலப்புடி தான் உனக்கு சொன்னேன் வேற எதுனா செய்ய சொன்னேன் நீ என்ன தோலை ரெண்டு குழுக்குற சாமி நீங்க அம்மா எது ருக்மணி உன்னை பார்க்கின்ற பொழுது நீ உன்னை பார்க்கும் பொழுது சொட்டும் தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை போல் பார்க்கும் சொட்டும் தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள் சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள். பள்ளிப்பாருங்கள் சொல்லித்தாருங்கள் இன்னும் என்னென்ன மன்னல் நிலைகள் பள்ளிப்பாருங்கள் சொல்லித்தாருங்கள் இன்னும் என்னென்ன மன்னல் நிலைகள் தங்க பாவை அங்கங்கள்
ஜெயசுத்திரர்கள் நல்வல்லல்
அவர் எப்படி தந்துருமா அடப்பட்ட நீ கொடுக்கவே இல்லை சொல்லக்கூடாதா ஜாலியாக போகிற ஜாலியாக பாடுங்க சுவாகத்துக்கு தான் அந்த ஒருத்தர் பாடணும் சுவாகத்துக்கு தான் அந்த இடத்துல பாடணும் அவர் எல்லாத்தையும் சுவாகமாக பாடுறாரு காத்து நல்ல தந்திரன கலக முன்னே சொன்னது தனும் ஆரோ தான் உறங்க அருகடல் நீ உறங்க நீரோ தான் உறங்க திருவான் நான் உறங்க வழியில்லை நாரியத்து பார்க்கும் இடங்கள் எல்லாம்
இந்த வையகம் யாகவா மாலவா ராகவா கேசவா கிருஷ்ணா கோவிந்தா நாராயணா ஆண்டவா மாலவா முருகனா ஐயா அவர் எங்க இருக்குதுன்னு தெரியப்படா அவர் தேர்தலுக்கு ஒரு ஆள் நாளைக்கு ஒரு காலி கொடுத்துருக்காங்க வந்தனா கையை வட்டி தேர மாட்டேன் தொப்புல கட்டு லைட்டா எதுல போறீங்க
மேனேஜ் பண்ண பாடுங்க அவர் அப்புறம் நம்ம முடிக்க ஒன்றும் பாட்டு முடிக்காது அவர் பாடு கட்சி எடுக்காது நீங்கள் தவறவிட்டால் உங்களுக்கு வழி தெரியும். அப்படி என்று என்னை எப்படி சொல்வதென்றே வந்து குடிச்சு அப்படி என்று வழங்குகிறார். ஆமா கடைக்கு போய் ஏங்க ஒருத்தி படுத்துங்க அந்த வெள்ளை அங்கடி அவளை காணா வாசி மட்டா பொன்னாடி போடுறியா உருமாறுறாங்களா போகணியா விஜயாம்பிகா அர்ஜுனா பகவான் வெட்டி வருவாங்க இந்த நாடகம் 7-8 வருஷம் இந்த நாடகம் எங்க கஞ்ச கொத்தவங்க வீட்டு கிளம்பி அவரு வேற விடிய காலையில்